குஜராத்தில் நீட் தேர்வில் மோசடி செய்த புகாரில் ஆசிரியர் மற்றும் அவருக்கு உதவிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். குஜராத் மாநிலம் கோத்ராவில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளர் உதவியுடன் மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நீட் தேர்வில் பங்கேற்ற சில மாணவர்கள் அவர்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கான விடைகளை எழுதாமல் விட்டதும், விடைத்தாள்களை சேகரித்து சமர்ப்பிக்கும் பணியில் ஈடுபட்ட மையத்தின் துணை கண்காணிப்பாளர் விடுபட்ட விடைகளை எழுதி வைத்ததும் தெரிய வந்துள்ளது. 6 மாணவர்களுக்கு இதுபோல் விடைகளை எழுதிய தேர்வு மைய துணை கண்காணிப்பாளர் மற்றும் அவருக்கு உதவியதாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு மாணவருக்கும் 5 முதல் 7 லட்சம் வரை பணம் கைமாறியதாக கூறப்படும் நிலையில் சில மாணவர்களின் பெற்றோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கையில் மோசடி நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான உத்தரவு வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்பட உள்ளது. இதில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட கெஜ்ரிவாலுக்கு அடிப்படை உரிமை இல்லை எனவும், தேர்தல் பரப்புரைக்காக இதுவரை எந்த தலைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது இல்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆண்டு முழுவதும் தேர்தல் நடைபெறுவதாகவும், பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்றால் எந்த அரசியல்வாதியையும் கைது செய்ய முடியாது எனவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. எனவே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது.